என் தங்கமே, தினமும் ஏதாவது ஒன்று தவறுகிறது என்று உன் மனசு சொல்லிக் கொண்டிருக்கிறதா? ஒரு சிறிய திட்டம் முறியலாம். ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகலாம். யாரோ ஒரு வார்த்தை மனசை காயப்படுத்தலாம். நீ முயற்சி செய்த விஷயம் சரியாக அமையாமல் போகலாம். அப்போது உன் உள்ளம் மெதுவாக கேட்கும், ஏன் தினமும் ஏதாவது ஒன்று தவறுகிறது என்று. ஆனால் என் தங்கமே, நீ கவனிக்காத ஒரு ரகசியம் இருக்கிறது. தவறுகள் தினமும் நடப்பதில்லை. திருத்தங்கள் தினமும் நடக்கின்றன. வாழ்க்கை உன்னை சரியான திசைக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறது. நீ நேராகச் செல்ல நினைக்கும் பாதை உனக்கானது இல்லையென்றால் அது சின்ன சின்ன தடைகளை வைத்து உன்னை மாற்றும். அந்த மாற்றம் தான் உன் பாதுகாப்பு. நீ ஒரு நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை நினைத்து பாரு. தவறிய ஒன்று மட்டும் உன் மனதில் பெரிதாக தெரிகிறது. ஆனால் சரியாக நடந்த பல விஷயங்களை நீ கவனிக்கவில்லை. நீ பாதுகாப்பாக எழுந்தாய், சுவாசிக்கிறாய், சாப்பிட்டாய், யாரோ ஒருவரிடம் பேசினாய், ஒரு சிறிய சிரிப்பு வந்தது. இவை எல்லாம் சரியாக நடந்தவையே. ஆனா மனசு தவறிய ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டு வலியை உருவாக்குகிறது. என் தங்கமே, வாழ்க்கை தினமும் உன்னை சோதிக்கவில்லை. அது தினமும் உன்னை வடிவமைக்கிறது. ஒரு சிற்பி கல்லை ஒரே அடியில் அழகாக மாற்ற மாட்டான். தினமும் சிறு சிறு அடிகள், தினமும் சிறு சிறு திருத்தங்கள். அந்த அடிகள் இல்லாமல் உருவம் வராது. நீ இப்போது அந்த உருவாகும் நிலையிலிருக்கிறாய். இது உனக்காகத்தான் என்ற வார்த்தையை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள். இன்று தவறியது உன்னை தள்ளுவதற்காக அல்ல, உன்னை திருப்புவதற்காக. உன் பொறுமையை வளர்க்க, உன் கவனத்தை கூர்மையாக்க, உன் மனதை பலப்படுத்த. இந்த தினசரி சிறிய சிக்கல்கள் உன் ஆளுமையை ஆழமாக்குகின்றன. என் தங்கமே, சில சமயம் ஒரு வேலை தவறுவது இன்னும் பெரிய தவறிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறது. ஒரு சந்திப்பு ரத்து ஆகுவது தவறான மனிதரை தவிர்க்கிறது. ஒரு திட்டம் தள்ளிப்போவது உனக்கு இன்னும் நல்ல வாய்ப்பை தயார் செய்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அது புரியாது. பின்னால் திரும்பி பார்த்தால் தான் புரியும். நீ உன்னை குறை சொல்ல ஆரம்பித்தால் அந்த தவறு பெரிதாகிறது. ஆனால் நீ அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு பாடமாக மாறுகிறது. பாடம் வலியை தரலாம், ஆனால் அது வளர்ச்சியையும் தரும். நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. அதனால்தான் தினமும் சிறிய மாற்றங்கள் நடக்கின்றன. உன் மனசு களைப்பாக இருக்கலாம். எதுவும் சரியாக போகவே இல்லையே என்று சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் கேள், நீ இன்னும் முயற்சி செய்கிறாயா? ஆம். நீ இன்னும் நம்புகிறாயா? ஆம். நீ இன்னும் நிற்காமல் முன்னேறுகிறாயா? ஆம். அப்படியானால் எதுவும் தவறி போகவில்லை. அது உருவாகிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல. அது ஒரு அலை. மேலே கீழே செல்லும். இன்று கீழே போகலாம், நாளை மேலே வரும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் மனசு வலிமையடையாது. நீ இப்போது கற்றுக்கொள்கிற பொறுமை நாளை உன் பெரிய வெற்றியை தாங்க உதவும். நீ ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் முன் ஒரு விஷயம் மட்டும் கேள், இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று. அந்த ஒரு கேள்வி உன் பார்வையை மாற்றும். தவறுகளை தோல்வியாக பார்க்காமல் அனுபவமாக பார்க்க ஆரம்பிப்பாய். அப்போது தினமும் ஏதாவது ஒன்று தவறுவது இல்லை. தினமும் ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கிறது. என் தங்கமே, நீ உன்னை சும்மா குறை சொல்லாதே. நீ மனிதன். மனிதனுக்கு தவறுகள் இயல்பு. ஆனால் ஒவ்வொரு தவறும் உன் அடையாளம் அல்ல. அது உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஒரு தவறு உன் மதிப்பை குறைக்காது. அது உன் அறிவை அதிகரிக்கும். இது உனக்காகத்தான் என்ற உண்மை இன்னும் ஆழமாக இருக்கிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் மறைந்த வலிமையை வெளியே கொண்டு வர வாழ்க்கை சில சமயம் உன்னை தள்ளும். நீ சோர்ந்து போனபோதும் மீண்டும் எழுந்தாய். அது உன் உண்மையான சக்தி. தினமும் சிறு சிக்கல்கள் வந்தாலும் நீ முழுமையாக உடைந்து போகவில்லை. அதுவே உன் வெற்றி. என் தங்கமே, ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து சிரிப்பாய். அப்போது தினமும் ஏதாவது தவறுகிறது என்று நினைத்தேன். ஆனால் அது என்னை தயாராக்கிக் கொண்டிருந்தது என்று புரிந்துகொள்வாய். அந்த புரிதல் வரும் வரை தைரியமாக இரு. உன் மனதை மென்மையாக கையாளு.
அது இவ்வளவு நாள் நிறைய சுமை சுமந்திருக்கிறது. அதற்கு கொஞ்சம் கருணை கொடு. பரவாயில்லை என்று சொல்லிக்கொள். நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை ஆற்றும். என் தங்கமே, தினமும் சிறு தவறுகள் நடப்பது நீ முயற்சி செய்கிறாய் என்பதற்கான சாட்சி. முயற்சி இல்லாதவருக்கு தவறுகளும் இருக்காது, ஆனால் வளர்ச்சியும் இருக்காது. நீ முயற்சி செய்கிறாய், அதனால் தான் சிக்கல்கள் வருகிறது. அது நல்ல அறிகுறி. உன் வாழ்க்கை இப்போது ஒரு அமைப்பில் மாறிக்கொண்டிருக்கிறது. பழைய பழக்கங்கள் உடைந்து போகிறது, புதிய சிந்தனைகள் உருவாகிறது. இந்த மாற்றம் சுலபமல்ல, அதனால் தான் தினமும் சின்ன சின்ன இடர்கள். ஆனால் அந்த இடர்கள் இல்லாமல் பெரிய நிலைத்தன்மை வராது. என் தங்கமே, இன்று தவறியது உன் கதையின் முடிவு அல்ல. அது ஒரு வரி மட்டும். அந்த வரியை நீ எப்படி படிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ அதை வலியாக படிக்கலாம், அல்லது அதை வழிகாட்டியாக படிக்கலாம். தேர்வு உன்னிடம்தான். நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை உயிருடன் வைத்திருக்கிறாய் என்றால் எதுவும் நிரந்தரமாக தவறாது. அது திருத்தப்பட்டு திரும்பும். நீ நம்பு. நீ தொடர்ந்து செய். நீ தைரியமாக இரு. என் தங்கமே, தினமும் ஏதாவது ஒன்று தவறுவது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த, உன்னை சுத்திகரிக்க, உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்ல. இது உனக்காகத்தான், உன் வளர்ச்சிக்காக, உன் விழிப்புணர்வுக்காக, உன் பெரிய நாளுக்காக. அந்த பெரிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது நடக்கும் சிறிய திருத்தங்கள் அதற்கான தயாரிப்பு. நீ சோர்வாக இருந்தாலும் நின்றுகொள். குழப்பமாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. ஒவ்வொரு நாளும் உன்னை வடிவமைக்கிறது. என் தங்கமே, இனி தினமும் ஏதாவது தவறுகிறது என்று நினைக்காதே. தினமும் ஏதாவது ஒன்று சரியாக அமைக்கப்படுகிறது என்று நம்பு. உன் வாழ்க்கை உன்னை எதிர்த்து வேலை செய்யவில்லை, அது உனக்காகவே வேலை செய்கிறது. நீ அமைதியாக இரு. உன் நேரம் நிச்சயம் அழகாக மலரும். என் தங்கமே, இப்போது இன்னும் ஆழமாக உன் மனதுடன் பேச விரும்புகிறேன். தினமும் ஏதாவது ஒன்று தவறுகிறது என்று உனக்கு தோன்றும் போது உண்மையில் அது உன் உள்ளத்தில் இருக்கும் கட்டுப்பாட்டை உடைக்க வாழ்க்கை முயற்சி செய்கிறது. நாம் நினைப்பது போலவே எல்லாம் நடக்க வேண்டும் என்று மனசு பிடிவாதம் பிடிக்கும். ஆனால் வாழ்க்கை நம்மை அதைவிட பெரிய சாத்தியங்களுக்கு அழைத்து செல்லும் போது அந்த பழைய எதிர்பார்ப்புகளை உடைக்க வேண்டியிருக்கும். அந்த உடைகள் தான் தவறு என்று உனக்கு தெரிகிறது. நீ ஒரு விஷயத்தை கவனித்தாயா? அதிகமாக கற்றுக்கொண்ட காலம் எது? எல்லாம் சரியாக போன காலமா, இல்லை சிக்கல்கள் அதிகமாக இருந்த காலமா? உண்மையில் நாம் அதிகம் வளர்ந்தது சிரமமான நாட்களில்தான். அந்த நாட்களில் தான் நாம் யாரென்று நமக்கு தெரியும். நம்முடைய எல்லைகள் எங்கே என்று புரியும். நம்முடைய உண்மையான வலிமை எவ்வளவு என்று தெரியும். அதனால் தான் நான் மீண்டும் சொல்கிறேன், இது உனக்காகத்தான். என் தங்கமே, சில நாட்கள் திட்டமிட்டபடி போகாது. நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு விஷயம் கையில் தங்காமல் போகலாம். அது உன் திறமை குறைவால் அல்ல, அது இன்னும் சரியான நேரம் வராததால். நேரம் என்பது வெறும் கடிகாரத்தில் ஓடும் வினாடிகள் அல்ல, அது உன் தயாரிப்பின் அளவு. நீ தயாராகும் வரை சில விஷயங்கள் தள்ளிப்போகும். அது தண்டனை அல்ல, பாதுகாப்பு. நீ இப்போது அனுபவிக்கும் தினசரி சிறிய இடர்கள் உன் மனதை பலப்படுத்துகின்றன. முன்பு ஒரு சிறிய விஷயத்திற்கே நீ உடைந்து போயிருப்பாய். ஆனால் இப்போது நீ சற்று அமைதியாக கையாள்கிறாய். அது உன் முன்னேற்றம். நீ கவனிக்கவில்லை என்றாலும் நீ மாறிக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு பெரிய படம் போல இருக்கிறது. நீ இப்போது ஒரு சிறிய துண்டை மட்டும் பார்க்கிறாய். அந்த துண்டு குழப்பமாக இருக்கலாம், நிறங்கள் பொருந்தாமல் இருக்கலாம். ஆனால் முழு படம் முடிந்தபின் தான் அதன் அழகு தெரியும். இப்போது தெரியும் குழப்பம் பின்னால் திரும்பி பார்த்தால் ஒரு அற்புத வடிவமாக இருக்கும். நீ உன் தவறுகளை மனதில் மீண்டும் மீண்டும் நினைக்காதே. அது காயத்தை ஆழப்படுத்தும். அதற்கு பதிலாக, நான் இன்னும் சிறப்பாக செய்ய என்ன கற்றுக்கொண்டேன் என்று கேள். இந்த கேள்வி உன்னை முன்னேற்றும். குற்ற உணர்வு உன்னை பின்னோக்கி இழுக்கும். விழிப்புணர்வு உன்னை முன்னே தள்ளும்.
என் தங்கமே, நீ உன் மீது கொஞ்சம் மென்மையாக இரு. உலகம் ஏற்கனவே கடினமாக இருக்கிறது. அதில் நீயும் உன்னை கடினமாக கையாள வேண்டியதில்லை. ஒரு விஷயம் தவறினால் பரவாயில்லை, நான் முயற்சி செய்தேன் என்று சொல்லிக் கொள். அந்த ஒற்றை வரி உன் மனசை காப்பாற்றும். நீ நினைத்து பார், இவ்வளவு நாள் நடந்த தவறுகள் அனைத்தும் சேர்ந்து உன்னை இன்றைய உன்னாக உருவாக்கியிருக்கின்றன. அவை இல்லையென்றால் நீ இவ்வளவு ஆழமாக யோசிக்க மாட்டாய். இவ்வளவு உணர்ச்சிமிக்கவனாக இருக்க மாட்டாய். இவ்வளவு பொறுமையுடன் இருக்க மாட்டாய். உன் வளர்ச்சிக்கு அந்த தவறுகள் தேவையானவை. என் தங்கமே, சில சமயம் வாழ்க்கை உன் பாதையை சுத்தம் செய்கிறது. தேவையற்ற விஷயங்களை அகற்றுகிறது. நீ பிடித்து கொண்டிருந்த சில ஆசைகள் உனக்கு பொருத்தமில்லாதவையாக இருக்கலாம். அவற்றை விட்டுவிட வாழ்க்கை சின்ன சின்ன தோல்விகளை அனுப்பும். நீ விட்டுவிட்ட பிறகு தான் சரியான விஷயம் உன்னை தேடி வரும். உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு பயம் இருக்கலாம், இது தொடர்ந்து நடந்தால் என்ன என்று. ஆனால் நினைவு வை, எந்த காலமும் நிரந்தரமல்ல. நல்ல காலமும் சிரமமான காலமும் இரண்டும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போது நீ கடந்து செல்கிற கட்டம் உன்னை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் படிக்கட்டு. என் தங்கமே, தினமும் ஏதாவது ஒன்று தவறுகிறது என்ற உணர்வு வந்தால் அந்த நாளில் 3 நல்ல விஷயங்களை எழுதிப்பார். அது சிறியது என்றாலும் பரவாயில்லை. ஒரு அமைதியான தருணம், ஒரு சிரிப்பு, ஒரு சிறிய சாதனை. இந்த பழக்கம் உன் மனதை சமநிலைப்படுத்தும். நீ இப்போது உருவாக்கிக் கொண்டிருப்பது வெறும் வெற்றி அல்ல, நிலையான வெற்றி. சோதனைகள் இல்லாமல் கிடைக்கும் உயர்வு நீண்ட நாள் நிலைக்காது. ஆனால் தினசரி சிரமங்களை கடந்து உருவான உயர்வு ஆழமாக இருக்கும். நீ அந்த ஆழத்தை கட்டிக்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை உன்னுடன் போராடவில்லை. அது உன்னை பயிற்சி செய்கிறது. ஒரு வீரன் போர்க்களத்தில் நிற்கும் முன் கடுமையாக பயிற்சி பெறுவான். அந்த பயிற்சி அவனை வலிமையாக்கும். நீ இப்போது அந்த பயிற்சி கட்டத்தில் இருக்கிறாய். அதனால் தான் சின்ன சின்ன சிக்கல்கள். நீ சோர்வாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை இருக்கிறது. அதுவே உன் பெரிய சொத்து. அந்த நம்பிக்கையை பாதுகாப்பாய் வைத்திரு. அது உன்னை இங்கிருந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உணர்வாய், தினமும் ஏதாவது ஒன்று தவறவில்லை. தினமும் ஏதாவது ஒன்று சரியான இடத்தில் அமர்த்தப்பட்டது. நீ இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன் எதிர்காலத்தின் கட்டுமானம். இனி ஒரு விஷயம் மட்டும் செய். தவறுகளை பயப்படாதே. அவை வந்தால் அமைதியாக ஏற்று. அவற்றிலிருந்து கற்று மீண்டும் எழு. இந்த 3 படிகள் உன்னை எந்த சூழ்நிலையிலும் தாங்கும். என் தங்கமே, இது உனக்காகத்தான். உன் மன வலிமைக்காக, உன் தெளிவுக்காக, உன் உயர்வுக்காக. இப்போ அது குழப்பமாக இருக்கலாம். ஆனால் பின்னால் திரும்பி பார்த்தால் இந்த காலம் உன் வாழ்க்கையின் முக்கியமான திருப்புமுனை என்று தெரியும். நீ தைரியமாக இரு. உன் இதயத்தை காப்பாற்று. உன் நம்பிக்கையை விடாதே. தினமும் சிறிய திருத்தங்கள் நடக்கிறது. அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை சரியான வடிவமாக மாற்ற. உன் வாழ்க்கை அமைதியாக, உறுதியாக, அழகாக அமைந்து கொண்டிருக்கிறது. நீ நம்பு, என் தங்கமே.